குட் மார்னிங். இன்னைக்கு நம்ம நெக்ஸ்ட் பார்க்கக்கூடிய AWT காம்பனன்ட்ஸ் என்ன அப்படின்னா செக் பாக்ஸ், மெனு ஐட்டம்ஸ் அண்டு மெனுஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ இந்த செக் பாக்ஸ் இதெல்லாம் வந்து எது க்ரியேட் பண்ணுவாங்க, நம்ம ஃபார்ம்ஸ் வந்து நிறைய நம்ம பார்த்துருக்கோம் ஃபார்ம்ஸு. ஸோ அதில் வந்து செக் பாக்ஸ் என்னது, நம்பர் ஆஃப் ஐட்டம்ஸ் கிளிக் பண்ணுறதுக்காக. ஸோ லிஸ்ட் ஆஃப் ஐட்டம்ஸ் அப்படின்னு பார்த்தாலே ரெண்டு சாய்ஸ் இருக்குது. ஒன்று வந்து ரேடியோ பட்டன்ஸ் மாதிரி இருக்கும், ரவுண்டாக இருக்கும் ரேடியோ பட்டன்ஸு, அண்டு ஈவன் செக் மார்க்ஸ் கூட இருக்கும். ஸோ ரேடியோ பட்டன்ஸ்க்கும் செக் மார்க்ஸ்க்கு என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, ரேடியோ பட்டன்ஸ் வந்து ஒன்ஸ் மட்டும்தான் நம்ம செலக்ட் பண்ண முடியும். அதாவது ஆப்ஷன்ஸ்லேயே வந்து ஒரு ஆப்ஷன்ஸ் மட்டும்தான் நம்மளால் செலக்ட் பண்ண முடியும். ஆனால் செக் பாக்ஸில் மூணு நம்பர் ஆஃப் ஃபார்ம் வந்து நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம், இந்த ஸ்டேட் அந்த ஸ்டேட் அப்படின்னு சொல்லி. ஸோ செக் பாக்ஸ் எப்படி இருக்கும், ஒரு ஸ்கொயர் மாதிரி ஒரு பாக்ஸ் இருக்கும், பக்கத்தில் ஒரு லேபிள் வந்து எழுதியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து ஒரு டிஸ்ட்ரிக்ட் செலக்ட் பண்ணுறதா இருந்தாலும் இல்லாட்டி ஏதாவது பிளேயர்ஸு ஏதாவது செலக்ட் பண்ணும்போது நம்ம ஃபார்ம்ஸில் வந்து செக் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணணும். ஸோ அந்த AWT காம்பனன்ட்ஸில் ஸோ செக் பாக்ஸை வந்து நம்ம விண்டோவில் எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ண போகிறோம் அப்படின்றதான் இதில் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு செக் பாக்ஸ் அப்படின்னா என்னென்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். நம்ம ஃபார்ம்ஸில் ஒரு குட்டி பாக்ஸ் மாதிரி இருக்கும், அந்த பாக்ஸ் பக்கத்தில் இந்த செக் பாக்ஸ் என்ன அப்படின்றத எழுதியிருக்கோம். ஸோ இதில் வந்து ஆன் ஆஃப் அப்படின்னு சொல்லி நம்ம சொல்லியிருப்பாங்க. ஆன் அப்படின்னா எந்த செக் பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணுறோமோ அதை வந்து சொல்லுவாங்க, அண்டு எந்த செக் பாக்ஸை வந்து நம்ம செலக்ட் பண்ணாததை வந்து ஆஃப் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதை நம்ம ப்ரோக்ராமேட்டிக்கலாக ஸோ செக் பாக்ஸை வந்து நம்ம எப்படி க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். First, it should be understood what is a checkbox. The checkbox class is used to create the checkbox creating, and it is used to turn an option true or false. True or false அப்படின்னா on state வந்து true and off state வந்து false அப்படின்னு சொல்லுவாங்க. Clicking the checkboxes changes its states from on to off or from off to on. என்ன பண்ணியிருக்கோம், ஆன் ஆகிருக்கிற ஸ்டேஜை நம்ம ஆஃப் பண்ணிக்கலாம், ஆஃப் ஆகிருக்கிற செக் பாக்ஸை நம்ம வந்து ஆன் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நிறைய கன்ஸ்ட்ரக்டர் இருக்குது. ஸோ இத்தனை 5 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் இருக்குது. அதாவது 5 கன்ஸ்ட்ரக்டர்ஸ் அப்படின்னா 5 டைப்ஸ் ஆஃப் செக் பாக்ஸ் வந்து நம்ம க்ரியேட் பண்ணலாம். ஃபஸ்ட்டு வந்து எம்டி செக் பாக்ஸ். இது என்ன செய்யும், ஒரு மார்க்ஸ் மட்டும் க்ரியேட் பண்ணியிருக்கும், பக்கத்தில் லேபிள் எதுவுமே க்ரியேட் பண்ணாது. அதுதான் வந்து ஃபஸ்ட்டு கன்ஸ்ட்ரக்டரோட மீனிங். இட் கன்ஸ்ட்ரக்ட் எ செக் பாக்ஸ் வித் நோ ஸ்ட்ரிங் ஆஸ் த லேபிள். நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்கிறோம், லேபிளோட செக் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணுறோம். செக் பாக்ஸ் கொடுத்து ப்ராக்கெட்டில் ஸ்ட்ரிங் லேபிள், இட் கன்ஸ்ட்ரக்ட் எ செக் பாக்ஸ் வித் எ கிவன் லேபிள். நெக்ஸ்ட்டு செக் பாக்ஸ் ஸ்ட்ரிங் லேபிள் பூலியன் ஸ்டேட். பூலியன் அப்படின்னா என்ன, ட்ரூவா ஃபால்ஸா அப்படின்னு சொல்லக்கூடிய ஸ்டேட் தான் பூலியன் அப்படிங்கிறது. அப்போ இதில் என்ன செய்ய போகிறோம், செக் பாக்ஸ் வந்து லேபிளோட க்ரியேட் பண்ணிட்டு என்ன ஸ்டேட் அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லுவோம், கிவன் ஸ்டேட். அதாவது செக் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறதோட நம்ம க்ரியேட் பண்ணுறோம். கன்ஸ்ட்ரக்டர் யூஸ் பண்ணி எல்லா செக் பாக்ஸும் இந்தந்த டைப்பில் வந்து நம்ம க்ரியேட் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு இது கொடுத்தோம்னா எம்டியாக, அப்புறம் லேபிளோட, அப்புறம் வந்து இந்த செக் பாக்ஸ் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோமா இல்லையா அப்படிங்கிறத விட எல்லாமே நம்ம கொடுக்கணும். நெக்ஸ்ட் வந்து செக் பாக்ஸில் ஸ்ட்ரிங் லேபிள், பூலியன் ஸ்டேட் அண்டு செக் பாக்ஸ் குரூப்போட சேர்த்தல். அதாவது குரூப் அப்படின்னா வந்து ஆல்ரெடி சொன்னேன், ரேடியோ பட்டன்ஸ் மட்டும்தான் சிங்கிளாக நம்மளால் செக் பண்ண முடியும். ஆனால் செக் பாக்ஸ் வந்து நிறைய செலெக்ஷன் இருக்குது. என்ன செய்கிறோம், காமனாக அதாவது எதுக்குன்னா இப்போ பிளேயர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டு அதுக்குள்ளே வந்து நிறையா, இப்போ பிளேயர்ஸ் அப்படின்னு என்ன இருப்பாங்க, ஃபுட்பால், கிரிக்கெட், ஹாக்கி, கபடி, இந்த மாதிரி வந்து பிளேயர்ஸ் நிறையா இருப்பாங்க. அது ஃபுல்லாக இப்போ பிளேயர்ஸ் அப்படிங்கிற செக் பாக்ஸ் குரூப்புக்குள்ளே இதை ஃபுல்லாக வந்து போடுவோம். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் வந்து வேறு இது கிட்ஸ் பிளேயிங் ஆர் இன்டோர் கேம் அண்ட் அவுட்டோர் கேம் அப்படின்னு சொல்லி நம்ம ஆப்ஷன்ஸ் போட்டு இன்னொரு செக் பாக்ஸ் குரூப் கொடுக்கலாம். ஸோ அந்த மாதிரி நமக்கு செக் பாக்ஸை க்ரியேட் பண்ணக்கூடியதான் இது. நெக்ஸ்ட்டு அதில் செலெக்ஷன் ஸ்டேட். நம்ம ஏற்கனவே ஒரு நார்மல் ஒரு செக் பாக்ஸுக்கு பூலியன் ஸ்டேட் பார்த்தோம்லே, அதே மாதிரி இந்த செக் பாக்ஸ் வந்து குரூப்பாக நம்ம வந்து க்ரியேட் பண்ணிட்டோம். அண்ட் இதுக்கு வந்து பூலியன் ஸ்டேட்னா இதெல்லாம் செலக்ட் பண்ணியிருக்கோம் பண்ணலை அப்படிங்கிறதையும் சேர்த்து சொல்லணும். அந்த ஸோ இதில் வந்து 5 கன்ஸ்ட்ரக்டாக இருக்குது. எம்டி கன்ஸ்ட்ரக்டர், லேபிளோட ஒரு செக் பாக்ஸ், அதுக்கப்புறம் செக் பாக்ஸை நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோமா இல்லையான்னு சொல்கிறதுக்கு ஒன்று, அதுக்கப்புறம் செக் பாக்ஸ் குரூப் ஆஃப் செக் பாக்ஸ் வந்து க்ரியேட் பண்ணியிருப்போம், அதுக்கப்புறம் அந்த செக் பாக்ஸ் குரூப்பில் வந்து எதெல்லாம் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லை அப்படிங்கிறது சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து ஆஸ் யூஷுவல் அதனுடைய மெத்தட்ஸ் பார்க்க போகிறோம்.
ஸோ இந்த மெத்தட்ஸில் ஃபஸ்ட்டு இது என்னது? ஸோ செக் பாக்ஸில் இது எல்லாமே என்ன ஈவெண்ட்டுக்குள்ளே வரும் அப்படின்னா ஐட்டம் ஈவெண்ட்குள்ளே தான் வரும். பட்டன் வந்து ஆக்ஷன் ஈவெண்ட். ஸோ இது வந்து ஐட்டம் ஈவெண்ட்குள்ளே தான் வரும். அந்த ஐட்டம் ஈவெண்ட் லிசனரை எப்படி நம்ம இதெல்லாம் ஆட் பண்ணுறது அப்படின்னா இந்த மெத்தட் மூலமாக தான் நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ வாய்ட் ஆட் ஐட்டம் லிசனர் ப்ராக்கெட் ஐட்டம் லிசனர் ஐஎல் ஆப்ஜெக்டோட. ஸோ இது என்ன செய்யும் இந்த மெத்தட்? இட் ஆட்ஸ் த given item listener to get the item event from the checkbox. நெக்ஸ்ட் வந்து செக்பாக்ஸ் குரூப், கெட் செக்பாக்ஸ் குரூப். கெட் மெத்தட் அப்படின்னா என்னன்றதை ரீட் பண்ணுற மட்டும்தான். ஸோ இது வந்து குரூப் ஆஃப் செக்பாக்ஸ் என்ன அப்படிங்கிறத பார்க்கறதுக்காக இந்த மெத்தட். நெக்ஸ்ட் ஸ்ட்ரிங் கெட் லேபிள். லேபிள் என்ன அப்படிங்கிறத படிக்கிறதுக்காக. பூலியன் அப்படின்னு கொடுத்துட்டாங்கன்னா ஸோ அந்த செக் பாக்ஸ் வந்து ஆன் ஸ்டேட்டில் இருக்கா ஆஃப் ஸ்டேட்டில் இருக்கா அப்படிங்கிறத ரீட் பண்ணுறதுக்காக. அதுக்கப்புறம் செட் அப்படின்னா என்ன? லேபிளை செட் பண்ண. செக் பாக்ஸ் மட்டும் இருக்கும், பக்கத்தில் உள்ள லேபிள் இருக்கும் இல்லையா? ஸோ அதை செட் பண்ணுறதுக்காக தான் இந்த மெத்தட், எழுதுறதுக்காக தான் இந்த மெத்தட். ஸோ அப்போ இது என்ன செய்யும்? இட் செட்ஸ் த செக் பாக்ஸ் லேபிள் டு த ஸ்ட்ரிங் ஆர்குமெண்ட். நெக்ஸ்ட் ஸ்டேட் என்னது? பூலியன் ஸ்டேட் கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம்? இந்த மெத்தட் மூலமாக தான் நம்ம செக் பாக்ஸை வந்து செலக்ட் பண்ண போகிறோம். செலக்ட் ஆர் டீசெலக்ட் இல்லாட்டி ஆன் ஆர் ஆஃப். ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம். இதில் என்ன பண்ணியிருக்கோம்? 2 செக் பாக்ஸ் கிரியேட் பண்ணியிருக்கோம். நம்ம ஆல்ரெடி நமக்கு ஃபார்மேட் தெரியும் எப்படி நம்ம எழுதணுன்ட்டு. ஸோ நம்ம ஹெட்ரு ஃபைல், மெயின், தென் செக் பாக்ஸ் எக்ஸாம்பிள் இதெல்லாம் வந்து ஆஸ் யூஷுவல் தான். செக் பாக்ஸ் கொடுத்து எக்ஸாம்பிள் வந்து நேம் கொடுத்து கிரியேட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் ஃப்ரேம் கொடுத்துட்டோம். ஃப்ரேமோட நேம் என்ன அப்படின்னா செக் பாக்ஸ் எக்ஸாம்பிள். நெக்ஸ்ட் என்ன செய்கிறோம்? இந்த செட் பவுன்ஸ் அப்படின்னு என்னது? சைஸ், அதாவது என்ன சைஸ் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் பவுஸ். இதில் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா நம்ம அதிலெல்லாம் என்ன பண்ணுவோம்? லேபிள் L1 L2 அப்படின்னு வைப்போம். நம்ம என்ன செக் பாக்ஸ் C1 C2 அப்படின்னு சொல்லி வச்சுக்கலாம். இதில் வந்து நேம் அப்படியே வச்சுருக்கோம். ஸோ செக் பாக்ஸ் 1ன்னு இருக்குது. ஸோ செக் பாக்ஸ் 1 வந்து ஃபஸ்ட்டு செக் பாக்ஸோட பேர் என்ன அப்படின்னா C++. அதுக்கு வந்து அதோட சைஸை மென்ஷன் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் செகண்ட் செக் பாக்ஸ் கிரியேட் பண்ணும்போது என்ன சொல்லிட்டாங்க? ட்ரூ சொல்லிட்டாங்க. அப்போ அதில் என்னது? நம்ம செலெக்ஷன் அப்படிங்கிறதோட நம்ம கிரியேட் பண்ணுறோம். செகண்ட் செக் பாக்ஸோட பேர் வந்து ஜாவா. ஸோ ட்ரூ கொடுத்ததால நம்ம செலக்ட் பண்ணதோடையே நம்ம கிரியேட் பண்ணியாச்சு. ஆஸ் யூஷுவல் ப்ரௌன்ஸ். அதுக்கப்புறம் என்ன செய்யணும்? ஆட் அப்படிங்கிற மெத்தட் கொடுத்தா தான் 2 செக் பாக்ஸ் விண்டோக்குள்ள ஆட் ஆகும். நெக்ஸ்ட் ஃப்ரேமோட சைஸ், லேஅவுட் ஆஸ் யூஷுவல், தென் பப்ளிக் ஸ்டாட்டிக் ரெக்வயர்மெண்ட் இதை வந்து கால் பண்ணுறோம். நெக்ஸ்ட் வந்து ஜாவா AWT மெனு ஐட்டம் அண்ட் மெனுஸ். இந்த மெனுனா என்ன? நம்ம விண்டோஸில் எல்லாமே நம்ம பார்த்துருக்கோம். ஃபைல் மெனு, எடிட் மெனு இப்படிலாம் நிறைய மெனுஸ் பார்த்துருக்கீங்கல்ல. அப்புறம் ஸோ இதெல்லாம் என்ன அப்படின்னா மெனுஸ். மெனு ஐட்டம்ஸ் அப்படின்னா என்ன? ஃபைலை ஓப்பன் பண்ணால் உங்களுக்கு கீழே என்ன இருக்கும்? நியூ, ஓப்பன், சேவ் ஆஸ், பிரிண்ட் இதெல்லாம் இருக்கும்ல. அதுதான் வந்து மெனு ஐட்டம் அப்படிங்கிறது. ஸோ நம்ம நார்மலாக இது வர வேர்ட், எக்ஸல் அந்த இதிலெல்லாம், அதாவது எந்த ஒரு விண்டோ எடுத்தாலும் இதிலெல்லாம் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ இப்போ தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஜாவா ப்ரோக்ராமில் ஆப்லெட் யூஸ் பண்ணி நம்ம இந்த மெனு ஐட்டம்ஸ்லாம் நம்ம வந்து கிரியேட் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் வந்து மெனுஸ்னால் என்ன, மெனு ஐட்டம்னா என்ன அப்படிங்கிறத. ஸோ அப்போ நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஒரு ஃபைல் அப்படிங்கிற மெனுவை நம்ம கிரியேட் பண்ணுவோம். அப்புறம் மெனு ஐட்டத்துக்குள்ளே ஃபைல்குள்ளே என்னெல்லாம் நமக்கு இருக்கணும்னு நம்ம விரும்புகிறோமோ அது எல்லாமே நம்ம பண்ணுறோம். இது வந்து ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நம்மளோட இஷ்டம் நம்ம விண்டோ கிரியேட் பண்ணி மெனுஸ் நம்ம என்னென்ன நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஆஸ் யூஷுவல் கேம் அப்படின்னு சொல்லி மெனு வச்சுட்டு உள்ளே வந்து நிறையா நம்ம வந்து கிரியேட் பண்ணிக்கலாம் மெனு ஐட்டமாக. The object of menu item class adds a single labeled menu item or menu. The item used in the menus must belong to the menu item or subclass. So first வந்து என்ன செய்யணும்? மெனு கிரியேட் பண்ணோம். அதுக்கப்புறம் மெனு ஐட்டம் கிரியேட் பண்ண போகிறோம். The object மெனுவை கிளிக் பண்ணோம் அப்படின்னா புல் டவுன் நிறைய மெனு காம்பனன்ட்ஸ் இருக்கும். அதுதான் அது. அதுக்கப்புறம் அதை என்ன சொல்லுவோம்? மெனு பார்ன்னு சொல்லுவோம். ஸோ இதெல்லாம் ஆஸ் யூஷுவல். நெக்ஸ்ட்டு பப்ளிக் கிளாஸ் மெனு ஐட்டம் டிக்ளரேஷன் எப்படி டிக்ளேர் பண்ண போகிறோம் அப்படின்னா பப்ளிக் கிளாஸ் மெனு ஐட்டம் எக்ஸ்டர்ன்ஸ் மெனு காம்பனண்ட் இம்ப்ளிமெண்ட் ஆக்சசபிள். ஸோ இந்த 2 இது கொடுத்து தான் நம்ம என்ன செய்ய போகிறோம்? கிளாஸில் நம்ம மெனு ஐட்டமை டிக்ளேர் பண்ண போகிறோம். ஒரு சாம்பிள் ப்ரோக்ராம் என்ன செய்கிறாங்கன்னு பாருங்கள். கிளாஸ் மெனு எக்ஸாம்பிள் நம்ம கிளாஸோட நேம் அண்ட் மெனு எக்ஸாம்பிள் கொடுத்து ஆஸ் யூஷுவல் ஃப்ரேம் கிரியேட் பண்ணியாச்சு. ஃப்ரேமோட பேர் மெனு அண்ட் மெனு ஐட்டம் எக்ஸாம்பிள். ஸோ ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்? மெனு பார் கிரியேட் பண்ணணும். ஓகேவா? நமக்கு ஏற்கனவே விண்டோவில் தெரியும் டைட்டில் பார், மெனு பார், டூல் பார் இதெல்லாமே நமக்கு தெரியும். ஸோ அதே மாதிரி ஃபஸ்ட்டு பார் கிரியேட் பண்ணணும், ப்ளேஸ் பண்ணுறதுக்கு. அதை எப்படி கிரியேட் பண்ணோம் அப்படின்னா அதில் எல்லாம் பண்ணோம்ல பட்டன் B = நியூ பட்டன், அதே மாதிரி தான் இதுலேயும் மெனு பார் ஆப்ஜெக்ட் NB = நியூ மெனு பார்.
ஸோ இப்படி பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு மெனு பார் கிரியேட் பண்ணிடுச்சு. அந்த மெனு பாரில் ஒரு மெனு கிரியேட் பண்ண போகிறோம். அது கிரியேட் பண்ண என்ன செய்யணும், மெனுன்றது ஆப்ஜெக்ட் தான், ஈக்குவல் டு நியூ மெனு கொடுத்து டபுள் கொட்டேஷனில் என்ன நம்ம கிரியேட் பண்ண போகிறோமோ, சப்போஸ் உங்கள் இஷ்டப்படி கேம்ஸ் அப்படின்னா நம்ம கேம்ஸு இல்லை பிளேயர் அப்படின்னு சொல்லி இதனால நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். இங்கே மெனுன்னு சொல்லி வச்சுருக்கோம். அதுக்கப்புறம் சப் மெனு அப்படின்னா என்ன, இதுதான் மெனு ஐட்டம். ஸோ மெனு கிளிக் பண்ணால் உள்ள நிறைய வந்து நமக்கு மெனு ஐட்டம்ஸ் எல்லாம் இருக்கும்ல, ஸோ அதுதான் இது. ஸோ அதை வந்து சப் மெனு பேர் வச்சுருக்கோம். ஸோ க்ரியேட் பண்ணியாச்சு. அதுக்கப்புறம் என்னது, ஒரு ஆப்ஜெக்டோட க்ரியேட் பண்ணியிருக்காங்க, அதாவது மெனு ஐட்டம் ஒன்றுன்னா உள்ளே இருக்கணும்ல சப் மெனுவில். சப் மெனுக்குள்ளே வந்து என்ன செய்ய போகிறோம், நிறைய ஐட்டம்ஸ் வச்சு நம்ம இஷ்டம் உள்ள வந்து எவ்வளோ நாள் நம்ம கிளிக் பண்ண மாதிரி நம்ம வச்சுக்கலாம். நிறைய நம்ம விண்டோஸ் ஆக்சஸ் பண்ணும்போது தெரியும். ஸோ அதே மாதிரி எப்படி வைக்கணுன்றது இது. menu item I1 is equal to menu item 1 item 2 list of menu items எல்லாமே நம்ம வந்து ஆட் பண்ண போகிறோம். item 1 2 3 4 and 5 எல்லாமே கொடுத்தாச்சு. இப்போ இது எல்லாமே I1 I2 I3 எல்லாத்தையும் என்ன செய்யணும், நம்ம ஆட் பண்ண போகிறோம். ஸோ ஆட் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம், மெனு டாட் ஆட் I1 I2 I3 வரை நம்ம ஆட் பண்ணியாச்சு. அடுத்து என்ன செஞ்சுருக்காங்க, சப்மெனுன்னு கொடுத்து சப்மெனுக்குள்ளே தான், அதாவது அடுத்த சப்மெனு அப்படிங்கிற ஆப்ஷனுக்குள்ளே தான் நம்ம என்ன செய்யணும், அடுத்த 2 ஐட்டம்ஸை வந்து ஆட் பண்ணுறாங்க. நெக்ஸ்ட்டு மெனு டாட் ஆட் என்னெல்லாம் நம்ம க்ரியேட் பண்ணியிருக்கோமோ எல்லாத்தையும் ஆட் மெத்தட் கொடுத்து எல்லாமே ஆட் பண்ணிக்கணும். அப்புறம் ஃப்ரேம் சைஸில் மெனு பார், ஃப்ரேமோட சைஸு ஆஸ் யூஷுவல் தான் இது எல்லாமே. தேங்க்யூ.